ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா வ்ளாக். இன்றைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சர்பத் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் செய்ய போகிறேன். அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு 5Kயும் வந்துடுது. அப்போ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சர்பத் செஞ்சு கொடுக்க போகிறேன். உண்மையாக சத்தியமாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஃப்ரூட்ஸில் செய்திருப்பேன். ஃப்ரூட் சலட் மாதிரி சர்பத்தெல்லாம் நான் செய்திருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து சர்பத் தனியாக செய்ய போகிறேன். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வாளிக்குள்ள தான் கரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டி, சுகர், 2 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் ஐஸாக இருக்குது. இது வந்து கசகசா தெரியும் உங்களுக்கு. இது தண்ணியில் உங்களுக்கு வச்சுருக்கேன். மில்க் மேட், அப்புறம் பிங்க் கலர் கலர். ஓகே, இவ்வளோத்தையும் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். முக்கியமான ஒன்று வாங்க சத்தியமாகவே ஐஸ்கிரீமும் போட போகிறேன். வெனிலா ஐஸ்கிரீம் போட போகிறேன். ஓகே, இவ்வளோத்தையும் வச்சு தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மில்கை வந்து இருக்க விட போகிறோம். சரியா, வந்து வாட்டரும் போட போகிறோம். ஓகே, 1/2 லிட்டர் வாட்டர், 2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் போட்டு வேணும். எவ்வளோ மில்க் வந்து திக்காக இருக்குது. இன்னுமே விடலாம். நாங்கள் எங்களோட ஃபேமிலிஸ்க்கு மட்டுமன்றதால நாங்கள் இவ்வளோத்துல நிறுத்திட்டோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, கலரிங் ப்ரௌனும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கலரிங் பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நான் வந்து 2 மூடி தான், இந்த மூடியால் 2 மூடி விட்டேன். நான் இது காணும் கலரிங் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதனால் தேவையான அளவு மட்டும் இப்போ நல்லா கலர் கிளக்கல. ஓகே, இந்த பாருங்க ஒரு மில்க் வாவ், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஐஸ்கிரீம் வந்து 1 லிட்டர் ஐஸ்கிரீம். இந்த உலகத்தையும் விடுவோம். ஓ, கீழே பறிச்சு விடுவோம். நான் மேலே அதனால கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் அவ்வளோ 1 லிட்டர் ஐஸ்கிரீமும் போட்டுட்டேன். 2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் ஐஸ்கிரீம். தான் அந்த ருசியாக இருக்கும். இல்லையா, ரோஸ் மில்க் வந்து இந்த பாலையும் கலரிங்கையும் கலக்கிறதா இல்லை தானே. எங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுக்கணும். இது வந்து கரையும் ஐ திங்க் ஐஸ்கிரீம் கரையும் நல்லா வந்து கிடைக்கணும். ஓகே, அது ஒரு பக்கம் கரையும் நல்லா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட் விட போகிறோம். நல்லாயிருக்கும். ஓகே, தேவையான மில்க் மேட். இந்த டின்னால் 3/4 டின் விட்டுட்டேன். அந்த டேஸ்ட்டை பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீமும் போட்டுவிட்டு அதனால் மில்க் மேட் வந்து அதை விட தேவையில்லை. ஓவர் சுகராக விட தேவையில்லை. நல்லா கலக்குவோம். பூச்சி பார்க்கலாம். இல்லை, இனிப்பு காணாது. இன்னுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் போடவும் மில்க் மேட்டை விடுவோம் ஃபுல்லாக.
ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டின்னுமே முடிஞ்சு மில்க் மேட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கசகசா போடுறோம். ஓ தெரிக்குது, தேவையான அளவு போட்டால் கணிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா வேறு வேறு ருசியான ட்ரிங்க்ஸ்கள் செய்யக்க இது வந்து எங்களுக்கு உதவும். ஸோ இது வந்து மில்க் மேட் வந்து அடிக்கில் இதாக இருக்கும். மா பொய்க்கு சொல்லல, உண்மையாக நல்லா இருக்கு. நான் சுகர் கொஞ்சம் பத்தாது, சுகர் கொஞ்சம் இருக்கும். சுகர் வந்து கொஞ்சம் மத்தாமல் இருக்காது. இல்லா ஒரு மில்கின்னே விட்டாச்சு ஃபுல்லாக. நல்லா வந்து சுகர் கரையும் நல்லா. இப்போ நாங்கள் இதை என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா வாளியோட கப்பில் ஒருத்தருக்காக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எப்படி எல்லாரும் கொடுத்துட்டு இந்த நல்லா இருக்குதான்ற ரிசல்ட் சொல்லிட்டு பாருங்க, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்பா பார்த்தீங்களா, நான் வந்து என்ன செய்து கொடுத்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அம்மா அப்படி இல்லை, நல்லா நேரவே சொல்லி கொடுவா. அப்பாவுக்கும் நான் என்ன செய்யணும்டா, வேணும் என்ன செய்து கொடுத்தாலும் ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ இவருக்கு சரி ஒன்று செய்து பார்க்க மாட்டேன். ஒரு நாள் என்ன செய்வேன், தக்காளியை ஜூஸாக அடித்து போட்டு அதுக்கு சீனியும் கலந்து கொடுத்தேன். அப்பா இந்த ஜூஸை ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்பா குடிச்சு பாரு சூப்பராக இருக்கும். அதுலேப்பா அப்படி சொல்ல தக்காளி ஜூஸ் வந்து சொன்னேன். அம்மாவா இருந்தா சொல்லிடுப்பா, இதே கேவலமாக இருக்குன்னு சொல்லுவான். அம்மா நக்கன்னு சொல்லி விட்டுருவா. ஐயோ ஃபுல்லாக ஆசையாக செய்ததை எனக்கு சொல்ல மாட்டேன். அப்பா அப்படி இல்லை, நக்கன்னு சொல்லுவார். எனக்கு ஹஸ்பண்டும் அப்படித்தான். நான் அம்மா மூஞ்சிட்டு எல்லாம் சொல்லி பயந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து வீரவாண்டி கட்டவம் பண்ணுவார், தாடியெல்லாம் நம்மளை தோணிங்க நிற்கிறாரு. நான் உண்மையாகவே எடுத்து இன்னும் கொஞ்சம் இது கசகசா போட போகிறேன். நான் கூட கசகசா வந்து கிளம்பிச்சு, நல்லா பிரிச்சுனேன். மற்றும் வேலை ஒன்றும் இல்லை. இப்போ கிட்டே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க இந்த ரோஸ் மில்காக பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து நாங்கள் ரெடிமேடாக பண்ணி குடிக்கிறதுக்கும் நாங்கள் செய்து குடிக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க எப்படி இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கப் ஒன்றில் விடுவோம். வெயிட் பண்ணுங்கவா கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த கப்பில் ஊற்ற போகிறேன். இதுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணுறேன். வந்து மிகுதி இருந்த இந்த மில்க் மேட்டை வந்து இப்படியே ஊற்றிக்கொள்வேன். என்னது ஸ்ட்ராபெரி சிரப் இல்லை, அதனால் மில்க் மேட்டை ஊற்றுவோம் ஒரு பிளானில். ஓகே, மில்க் மேட்டை அப்படியே ஊற்றிட்டேன். வந்து மில்க் ஷேக்கை ரோஸ் மில்கை விடுவோம். சர்பத்தன்னு சொல்லலாம், ரோஸ் மில்க்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். நான் 2 வகையாகவும் சொல்லுவேன். ரோஸ் மில்க் ரெடி. இப்போ அக்காவுக்கு கொடுத்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக கேட்போம் வாங்க. இப்போ வந்து அக்கா குடிச்சு பார்க்க போகிறா. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. எப்படி இருக்கு, எப்படி டேஸ்ட் இருக்கு? இனிப்பெல்லாம் ஓகேயா? சூப்பராக இருக்கா? ஓகே, அக்கா வந்து இப்போ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டா. இனி நாங்கள் அடுத்தாக்கள்டே காட்டுவோமே. நீங்கள் பாருங்க உண்மையாகவே ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே 1 லிட்டர் போட்டு, அப்போ 2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் ஐஸ்கிரீம் நான் போட்டு கலந்தா அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும்.